நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் அதனை பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே சுவையுங்கள், வேதனையைத் தவிர வேறு எதையும் நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அவர்களுக்கு கூறப்படும். நிச்சயமாக இறையச்சமுடையவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. தோட்டங்களும் திராட்சை பழங்களும் மனைவிகளாக சமவயதுள்ள கன்னிகளும் பானம் நிறைந்த கிண்ணங்களும் இருக்கிறது. அங்கு அவர்கள் வீணானவற்றையும் பொய்ப்பித்தலையும் கேட்க மாட்டார்கள். இது உம்முடைய இறைவனிடமிருந்து நற்கூலியாக அளிக்கப்பெறும் கணக்குப்படியான நன்கொடையாகும். அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன். அவனே அளவற்ற அருளாளன். அவனிடம் பேச அவர்கள் அதிகாரம் பெற மாட்டார்கள். ஜிப்ரீலாகிய ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவற்ற அருளாளன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர வேறெவரும் பேச மாட்டார்கள். அத்தகையவர்கள் நேர்மையானதையே கூறுவார்கள். அந்த நாள் சத்தியமானது. ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் மீளும் இடத்தை ஏற்படுத்தி கொள்வாராக. நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்கிறோம். மனிதன் தன் இரு கைகளால் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்த நாளில் கண்டு கொள்வான். மேலும் நிராகரிப்பவன் அதோ கைசேதமே, நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று பிரலாபித்து கூறுவான். இந்த அத்தியாயம் மக்கால இறங்கப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் ஏகத்துவம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூதத்துவம், மறுமை, இந்த 3 அம்சமாக இருக்குது. இதில் 1லேருந்து 17 வரைக்கும் அல்லாஹ் சான்றுகள் கூறிய பின்னர் தீர்ப்பு வழங்கும் நாள் குறித்த நேரத்தில் நிச்சயமாக வந்தே தீரும். நீங்கள் ஏற்க மறுப்பதால் இந்த சம்பவம் நிகழாது இருந்துவிடப் போவதில்லை என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கப்பட்டது. இதன் பின்னர் வசனம் 21லேருந்து 30 வரைக்கும் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும் என்பதனை எதிர்பார்க்காதவர்கள், இறைவனின் திருவசனங்களை பொய்யென கூறியோர் ஆகியோர் ஒவ்வொரு செயலிலும் எம்மிடம் பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது. அவங்களை கண்காணித்து பாடம் புகட்ட நரகம் மறைவாக காத்து கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வரம்பு மீறவர்களுக்கு தங்கும் இடமாக அதில் அவங்க பல யுகங்களாக தங்கியிருக்கும் நிலையில் அவங்க அதில் குளிர்ச்சியோ குடிப்பையோ சுவைக்க மாட்டாங்கோ. கொதிக்கிற நீர் தான் நரகத்தில் குடிக்கிறதுக்கு அல்லாஹ் தருவான் நம்ம சீலையும். இதுதான் அவங்களுக்கு தக்க கூலியாகும். நிச்சயமாக அவங்க மறுமையில் கேள்வி கணக்கு நம்பிக்கை கொள்ளாமலேயே இருந்தாங்கோங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு, அன்றும் அவர்கள் நம் வசனங்களையும் அதிகமாக பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள். நாம் ஒவ்வொரு பொருளையும் பதிவேட்டில் அதனை பதிவு செய்து இருக்கிறோம். ஆகவே சுவையுங்கள், வேதனையை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்த மாட்டோம் என்று அங்கே மறுமையில் அவங்களுக்கு சொல்லப்படும். அதுக்கப்புறம் 31லேருந்து 36 வரையில் உள்ள வசனங்களில் எவர்கள் தம்மை பொறுப்புடையவர்கள் என்றும் அல்லாஹ்வின் முன் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்றும்